வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 12th அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க் கொஷின் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா ஓல்டு எடிஷனாக இருந்துச்சு. இப்போ நியூ எடிஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 4 கொஷின்ஸ் தாராளமாக அட்டன் பண்ணலாம். டோட்டலாக நீங்கள் 6 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ 4 கொஷின்ஸ் டெஃபினட்டாக அட்டன் பண்ணலாம். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் 1-5 இது பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர், இது கொஷின் நம்பர். ஒரு கொஷின் நம்பரா கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு லெசன்லயும் எந்தெந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியும் இது கொடுத்துருக்கோம். இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க ஈஸியா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸா இருந்தாலும் அண்ட் தென் ஒரு சிலருக்கு செகண்ட் டிவிஷன் போயிட்டு இருக்கு, ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ஸ்டடி ரிலேட்டட் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்க டெலகிராம் குரூப்ல இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸும் அண்ட் தென் அதுக்கான வீடியோஸ் ஏதாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா அதுவும் நான் கண்டிப்பா ஷியூரா அப்லோட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நியூ எடிஷன் சரிங்களா. லாஸ்ட் எடிஷன்ல கொஷின்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒன் ஆஃப் த கொஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா HTML இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் லாஸ்ட் பெரிய ஓல்டு எடிஷனோட கொஷின்ஸ்ல இருந்தும் கேட்டிருக்காங்க. ஸோ ஓல்டு எடிஷன் வச்சிருக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூ எடிஷன் இந்த கொஷின் போக மீதி அதுல இம்பார்ட்டன்ட் சொல்லி இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இது பப்ளிக்குக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மட்டும் இதை படிக்க வேண்டாம். இப்போ நீங்க பப்ளிக் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்பர், இந்த எடிஷனுக்கான கொஷின் நம்பர் தான். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு 30 மார்க் ஈஸியா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல்ல வாங்கிடுவீங்க. ஸோ அதனால ஈஸியா ஒரு டோட்டல் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னா அது கம்ப்யூட்டர் தான். 30 மார்க் ஈஸியா கிடைச்சிருது. 70 மார்க்குக்கு தான் எழுதுறீங்க. 70ல ஒரு 40 வாங்கினாலும் பிளஸ் 30 வரும்போது உங்களுக்கு மார்க் ஹையா காட்டிடும். ஸோ அதுக்கான பேஸ் தான் இதெல்லாம். ஸோ இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலன்னா அதை படிச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் படிக்கல, சாப்டர் வைஸ் படிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் 8 சாப்டர் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கான சாப்டர்ஸை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. 8 கூட 2 ஆட் பண்ணி 9-10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அதில் ஃபுல்லாக படிக்கிறவங்க படிச்சுக்கலாம், இல்லை இன்சைட் படித்தாலும் படிச்சுக்கலாம். ஸோ இன்சைட் விச் மீன்ஸ் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரிங்களா. இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலும் ஓகே. கண்டிப்பாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.